மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய மகளிரணி தலைவர் நேரத்தின் அருமை கருதி அவர் பேச முடியல. ஏன்னா அவர் கூட்டணி கட்சியில தேசிய அளவில் ஒரு பதவியிலேக்கு நமக்கெல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா இன்றைக்கு நாட்டை ஆளக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதுல தேசிய அளவில் ஒரு பொறுப்புல இருக்கின்றவர் நம்ம பகுதியை சேர்ந்தவர் என்றால் நமக்கெல்லாம் பெருமை. அதே போல ஆர்வச்சார் எஸ்பி வேலுமணி அவர்கள் இந்த தொகுதிக்காக எப்பொழுது பார்த்தாலும் தன்னுடைய தொகுதியினுடைய ஞாபகம் தான் அவருக்கு அதிகமா இருக்கு. என்னை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் இந்த தொகுதி மக்களுக்கு என்ன தேவை என்பதை பேசிவிட்டு தான் வேற பேச்சு பேசுவார். நான் அடிக்கடி பேசுவேன், ஏப்பா தமிழகத்தில் 234 தொகுதி இருக்குது, எல்லாத்துக்கும் நீங்க தானே அமைச்சருமே, இருந்தாலும் இந்த அமைச்சர் பதவி கொடுத்து தொண்டாமுத்தூர் சட்டமன்ற மக்கள், அந்த மக்களுக்கு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த காரணத்தினால்தான் நான் உங்கள் அருகிலே இருந்தேன். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய நன்மதிப்பை பெற்று எனக்கு ஒரு அமைச்சர் பதவியை கொடுத்து எங்களுடைய தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு திட்டங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வர முடிந்தது என்ற கருத்தை சொல்லுவார். அப்படி நல்ல மனம் படைத்தவர், நல்ல குணம் படைத்தவர், அனைவரிடத்திலும் அன்பாக பழகக்கூடியவர், காரியத்திலே கண்ணாக இருப்பார். சுத்தி சுத்தி வந்தாலும் தொகுதி பத்தி தான் பேசுவார். அப்படி தொகுதி மக்கள் மீது அன்பு கொண்ட அறிவிச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள் 5 மணிக்கு புறப்பட்டார். 7:30 மணிக்கு தான் வந்து சேர முடிஞ்சது. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் இன்றைக்கு மக்கள் வெள்ளத்திலே நீந்தி தொண்டாமுத்தூர் பகுதி மக்களை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது. திரு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடுகிறார், திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலிலே 200 இடங்களிலே வெற்றி பெறுவோம் என்று பகல் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார். எப்பொழுது பார்த்தாலும் அவர் பேசுவது திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே வலுவான கூட்டணி கூட்டணி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, சற்று தொண்டாமுத்தூர் பகுதியை இங்கே தொலைக்காட்சி வாயிலாக பாருங்கள். தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் வெற்றி பெற்றுவதற்கு இங்கு இருக்கின்ற மக்களே சாட்சி. ஆக நீங்க கூட்டணி பலமாக இருக்கலாம், மக்களுடைய பலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சவுடனே திரு ஸ்டாலின் புலம்ப ஆரம்பித்து விட்டார். சட்டமன்றத்திலே பேசுகிறார். மரியாதைக்குரிய சகோதரர் எஸ்பி வேலுமணி இருந்தார், மரியாதைக்குரிய திருமதி சகோதரி அவர்கள் வானதி சீனிவாசன் அவர்கள் இருந்தார்கள். திடீர்னு எழுந்து என்னை நோக்கி பேசினார், நீங்க திடீர்னு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சிட்டீங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல. பிறகு நீங்க 2031 வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு திடீர்னு கூட்டணி வச்சிருக்கேன்னு கேட்டீங்க. நான் ஒரு நிமிஷம், இது அண்ணா திமுக கட்சி, இவரை ஏன் புலம்புறாரு? ஆக திரு ஸ்டாலினுக்கு அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைஞ்சவுடன் அவருக்கு பயம் வந்து விட்டது. அதனாலதான் ஒரு சட்டமன்றத்தில் எழுந்து இதை பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா அந்த இடத்துல திரு ஸ்டாலின் புலம்பியது தோல்வியினுடைய பயத்தை பார்க்கப்படுகிறது. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அண்ணா திமுக பாரதிய ஜனதா தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி கூட்டணி, வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். ஆகவேதான் முதலமைச்சரே சட்டமன்றத்தில் பயந்து போய் என்னை நோக்கி இந்த கேள்வியை கேட்டார். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவும்
ஒரு வலிமையான கூட்டணியாக இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. இன்றைக்கு மத்தியிலும் சரி ஆட்சி செய்கின்றவள் சிறப்பான ஆட்சி செய்து மூன்றாவது முறையாக இன்றைக்கு பாரதிய ஜனதா ஆட்சியிலே அமர்ந்திருக்கின்றது. அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே 31 ஆண்டு காலம் ஆட்சி செய்திருக்கிறது. அந்த 31 ஆண்டு கால ஆட்சியில தான் இன்றைக்கு மாநிலத்திற்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து இன்றைக்கு அந்த திட்டத்தின் மூலமாக மக்களுக்கு நன்மை கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு மாநிலத்தில் இருந்தாலும் சரி மத்தியில் இருந்தாலும் சரி சரியான முறையிலே அணுகி தேவையான நிதிகளை பெற்று தேவையான திட்டங்களுக்கு அனுமதி பெற்று மக்கள் என்ன எண்ணுகின்றார்களோ அதை நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து இந்த தொண்டாமுட்டூர் சட்டமன்ற தொகுதியில் ஏதாவது ஒரு திட்டத்தை நிறைவேற்றிருக்காங்களா? இந்த பகுதி விவசாயி நிறைந்த பகுதி. இந்த பகுதியில் வரும்போது தோட்டத்துக்குள்ளதான் கூட்டிட்டு இருந்தார். அப்ப சொன்னார் சகோதரர் எஸ்பி வேலுமணி அவர்கள் குறிப்பிட்டார், அத்திக்கட அவிநாசி திட்டம் 2ஆம் கட்டம் அதை நிறைவேற்ற வேண்டும். அவர் ஏற்கனவே கோரிக்கை வைத்தார். அதன் அடிப்படையிலே அம்மாவுடைய அரசு அதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு முதற்கட்ட பணி துவங்குகின்ற நேரத்தில் ஆட்சி மாற்றம். அதனால திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது, திட்டத்தை கைவிட்டு விட்டார்கள். மீண்டும் உங்களுடைய கனவு நனவாகின்ற விதமாக அறிவிச்சார் திரு வேலுமணி அவர்கள் கோரிக்கையை அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அத்திக்கட அவிநாசி திட்டம் 2ஆம் கட்டம் நிறைவேற்றப்படும். விவசாயிகளுக்கும் குடிப்பதற்கும் தேவையான நீர் தங்குதடை இல்லாமல் கிடைக்கும். இன்றைக்கு அதிமுக ஆட்சி இருந்த பொழுதுதான் குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு ஏரிகள் குளங்கள் எல்லாம் தூர்வாரப்பட்டது. இதனால மழை காலத்தில் பெய்கின்ற நீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாகாமல் அங்கிருக்கின்ற ஏரிகளை சேமித்து வைத்து கோடை காலத்தில் விவசாயத்திற்கு தேவையான நீரை வழங்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல வண்டல் மண், அதில் அள்ளப்படுகின்ற வண்டல் மண் விவசாய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தினார்கள். அதனால் விளைச்சல் நம்முடைய விவசாயிக்கு அதிகமாக கிடைத்தது. ஒரு பக்கம் குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக ஏரி ஆழமாக்கப்பட்டது, மறுபுறம் விவசாயிகளுக்கு அந்த வண்டல் மண் அவருடைய நிலத்திற்கு அடியுரமாக பயன்படுத்தப்பட்டது. நான் வருகின்ற பொழுது சகோதரர் வேலுமணி அவர்கள் குறிப்பிட்டார், இப்பொழுது பல விவசாயிகள் மீது வழக்கு போட்டிருக்கின்றார்கள். அந்த மண்ணை அள்ளி அங்கங்க இருக்கின்ற விவசாயியுடைய நிலத்தில் இருக்கின்ற மண்ணை அள்ளி அவருடைய பயன்பாட்டுக்கு பயன்படுத்தினால் கூட இந்த விடியா திமுக அரசு அந்த விவசாயிகள் மீது இன்றைக்கு வழக்கு போட்டது மட்டுமல்ல, நிறைய ஃபைன் போட்டுக்கிறாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதையெல்லாம் பரிசீலித்து சட்டப்படி நம்முடைய விவசாயிகளுக்கு அவருடைய சொந்த தேவைக்கு அங்க அவருடைய தோட்டமோ இல்லது அனுமதி பெற்றோ அந்த வண்டல் மண் அள்ளிக்கொள்ளலாம். அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை விவசாயிகளும் சரி பொதுமக்களும் சரி தங்களுடைய தேவைக்கு தகுந்த இன்றைக்கு மண் அள்ள கொடுத்தோம், முறையா கொடுத்தோம், முறையா மக்கள் பயன்படுத்துறாங்க. இன்றைக்கு ஒரு லோடு மண் 1000 ரூபாய்க்கு விற்பனை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அரசாங்கம் வேணுமா உங்களுக்கு? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு அரசாங்கம் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அரசாங்கமா இருக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை பொறுத்தவரையும் அவர்கள் எப்பொழுதும் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் செய்வதுதான் அவர்களுடைய முதல் பணி. இன்றைக்கல்ல, திரு கருணாநிதி காலத்திலிருந்து இன்று வரை அந்த கட்சி ஊழல் கட்சியாகத்தான் பார்க்கப்படுது. ஊழலின் ஊற்றுக்கான் இந்தியாவிலே எத்தனையோ மாநிலம் இருக்குது. ஆனால் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். இன்றைய தினம் எல்லா துறைகளிலும் இன்றைக்கு ஊழல் நிறைந்திருக்கின்றது. ஊழல் இல்லாத துறையே கிடையாது. எதற்கெடுத்தாலும் எந்த அதிகாரிகள் சந்திச்சாலும் இன்றைக்கு மக்களுக்கு ஏதாவது தேவை என்று அந்த துறைக்கு சென்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சந்தித்து கேட்டால் மேலிடத்துக்கு கொடுக்க வேணும், கொடுக்கறத கொடுத்தா தான் உங்களுடைய மனு பரிசீலிக்கப்படும் சொல்றாங்க. உண்மைதானே?
இன்னைக்கு பத்திரப்பதிவு இந்த பகுதியில் பத்திரப்பதிவு இருக்கும். உங்களுக்கு நல்லா தெரியும். பத்திரப்பதிவு செய்ய வேண்டும் என்றால் குறிப்பிட்ட கமிஷன் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு கொடுத்தா தான் அங்க 10%. அவர் ஏற்கனவே வித்திருப்பார் அல்லது வாங்கி இருப்பார். அதனால அவருக்கு அந்த கஷ்டம் தெரியுது. ஆக பத்திரப்பதிவுக்கு சென்றால் அதற்கு உண்டான தொகையை கொடுக்க வேண்டிய கொடுத்தால் தான் பத்திரம் பதிவு செய்யும். நடக்குதில்ல? உண்மைதானே? அது மட்டுமல்ல, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக எங்க விவசாயி, நான் நேற்றைக்கு முன்தினம் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு சென்றிருந்தோம். அங்க விவசாயிகள் சில பேர் என்னை சந்தித்து தங்களுடைய குறைகளை சுட்டி காட்டினாங்க. அங்க புலி விளைச்சல் அதிகம். நத்தம் பகுதிக்கு போனோம். ஆனால் நத்த விஸ்வநாதன் அவர்கள் என்னை அழைத்து சென்றார். அந்த வழியிலே சில விவசாயிகள் புலியை வைத்து நின்று கொண்டிருந்தார்கள். நான் அவரை அழைத்து பேசினேன். இந்த புலிகள் எல்லாம் எதற்காக இங்கே நின்று கொண்டிருக்கிறேன் கேட்டேன். எங்களுக்கு விலை வீழ்ச்சி ஏற்பட்டு விட்டது, அதனால் உங்களுடைய ஆட்சி வந்தாலோ இல்லை இந்த அரசாங்கத்துக்கு சொல்லியோ எங்களுக்கு நியாயமான விலையை பெற்று தர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தார். அதோட அந்த புலியினுடைய தன்மை, இது என்ன ரகத்தை சேர்ந்தது என்பதெல்லாம் அவர் கேட்டுட்டு இருந்தேன். அவர்கள் சொன்னாங்க, இந்த புலி என்னென்ன, இது கொட்டையுள்ள புலி, இன்னொன்னு கொட்டை எடுத்த புலினாங்க. இது விவசாயிகள் நியாயமாக சொல்லிக்கிட்டது. ரெண்டையும் காட்டினாங்க. இது என்ன விலை, இது என்ன விலை, 10 கிலோ இது என்ன விலை, அது என்ன விலை. சரி, இந்த புளியங்கொட்டை எடுக்கிறீங்களே இது எதற்காக பயன்படுத்துறாங்கன்னா, அது கிலோ 35 ரூபாய்க்கு விற்போம், அது பல மருந்துக்கு உதவுது அப்படின்னு சொன்னாங்க. இப்படி விவசாயிகள் தங்களுடைய பிரச்சனைக்காக என்னை சந்தித்தார். ஆனா இன்றைக்கு இருக்கின்ற அமைச்சர், மாரத்தான் ஓட்டம் ஓடுற ஒரு அமைச்சர், அவரு துறையை பார்க்க மாட்டேங்கிறார். இதுல கிண்டல் அடித்து பேசுறார், விவசாயியை கொச்சைப்படுத்தி பேசுகிறார். இந்த அமைச்சர்களாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு விவசாயிக்கு விரோதமாக செயல்பட்டு அரசு என்று நான் அடிக்கடி குறிப்பிட்டு வருகின்றேன். விவசாயி தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம், தனக்கு விலை கிடைக்கவில்லை, விலை வீழ்ச்சியால் கடுமையாக பாதிக்கப்படுகிறோம், இந்த புலிக்கு தேவையான விலையை நீங்கள் ஏற்பாடு செய்து கொடுக்கும் என்று கோரிக்கை வைத்தா கிண்டல் கேலி பேசுறாங்க. யாரு இந்த அமைச்சர்? யார் அந்த சார்? யார்? அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த சாரு எப்படி புலியிலிருந்து புளியங்கொட்டையை எடுக்கப்படும் என்ற விவரத்தை சொல்றேன். இன்னொன்னு, நான் திண்டுக்கல் இருந்து நான் இதுக்கு போயிட்டு இருந்தோம், ஒட்டஞ்சத்திரத்துக்கு போயிட்டு இருந்தோம். ஆத்தூர்ல இருந்து ஒட்டஞ்சத்திரத்துக்கு போயிட்டு இருந்தோம். அப்போ வழியில முருங்கைக்காய் சாகுபடி செய்கின்ற விவசாயிகள் என்னை வசமரிச்சு முருங்கைக்காயை காட்டினாங்க. அதுல இதெல்லாம் என்னமா ரகம், ஒவ்வொரு ரகமும் எவ்வளவு நாள்ல விளைச்சல் கொடுக்குன்னு சொன்னேன். அதை கிண்டல் பேசுறார் எடப்பாடி பழனிசாமி. முருங்கைக்காயை பார்த்து எவ்வளவு நாள் விளையினா, அதுல ரகம் இருக்குது, ஒவ்வொரு ரகமும் எவ்வளவு நாள்ல விளைச்சல் கொடுக்கும் என்பது விவசாயிக்கு தான் தெரியும். இந்த மாரத்தான் ஓட்டம் ஓடுற அந்த மந்திரிக்கு தெரியுமா? வேண்டுமென்றே திட்டமிட்டு விவசாயிகளை கொச்சைப்படுத்துகின்ற திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தகுந்த பதிலடி கொடுக்கணும். கொடுப்பீங்களா? திரு மா சுப்பிரமணியம் அவர்களே, உங்களுடைய துறையில நிறைய முறைகேடு நடக்குது. இன்னைக்கு ஒரே நிமிஷம், ஏதோ திருடுவாங்க, நகை திருடுவாங்க, பணத்தை திருடுவாங்க, ஆனா கிட்னி திருடுறது எங்கேயாச்சும் பார்த்திருக்கீங்களா? கிட்னி திருடுற ஒரே கட்சி திமுக கட்சி. திமுக எம்எல்ஏ அவருக்கு சொந்தமான இடம், அதாவது மருத்துவமனை, திருச்சியில சித்தார் மருத்துவமனை, பெரம்பலூர்ல தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரி மருத்துவ, 2 மருத்துவமனையிலையும் அங்க ஆளுங்கட்சி எம்எல்ஏ, ஆளுகிட்ட கட்சி திமுக கட்சி புகார் வந்து அந்த மருத்துவமனையில் அவர்கள் சோதனை பண்றாங்க. சோதனை பண்ணிக்கிட்ட பொழுது இந்த கிட்னி
அதாவது மாற்று சிகிச்சை செய்கின்ற பொழுது உறுப்பு மாற்று சிகிச்சை இதில் முறைகேடு நடைபெற்றதாக கண்டுபிடிக்கப்பட்டது. கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை கொடுக்கின்ற அனுமதியை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு குழு போட்டு அந்த குழு நேரடியாக போய் இந்த முறைகேடை கண்டுபிடிச்சிருக்குது. இதுவரைக்கும் கைது பண்ணல, ஏன்னா திமுக எம்எல்ஏ. ஆக திரு மா சுப்பிரமணியம் அவர்களே, அந்த கிட்னி திருட கண்டுபிடிங்க. யாராவது தப்பு தவறி திமுக காரர் நடத்துற மருத்துவமனைக்கு போயிடாதீங்க. அப்படியே யாராவது போய் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருந்தா நீங்க ஒரு நல்ல மருத்துவமனைக்கு போய் ஸ்கேன் பண்ணி பார்த்துங்க, நம்ம உறுப்புலாம் உடல்ல இருக்குதான்னு முதல்ல பார்த்துக்குங்க. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திருடி திருடி எல்லாமே திருடிட்டாங்க. இனிமேல் திருடுறதுக்கு எதுவும் இல்லை கவர்மெண்ட்ல. அதனாலதான் மக்களுடைய உடல் உறுப்பை திருட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படிப்பட்ட அவல ஆட்சி வேணுமா? ஒரு ஏழை மக்கள் வறுமையின் காரணமாக அதை மையமா பயன்படுத்தி அவருடைய கிட்னியை முறைகேடாக எடுப்பது எந்த விதத்தில் நியாயம்? நீதிமன்றம் பிடிபிடின்னு பிடிச்சிருக்குது. அந்த நீதிமன்றத்துக்கு இந்த அரசாங்கம் பதில் சொல்லி ஆக வேண்டும். அது மட்டும் இல்ல, நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ஒரு வறுமையின் காரணமாக ஒரு பெண் அந்த கிட்னியை தானமாக கொடுக்கிறதுக்கு முன் வந்திருக்குது. அந்த மருத்துவமனைக்கு அந்த பெண்மணியை அழைத்திட்டு போய் மருத்துவமனையில் கிட்னி எடுக்கிறது போல கல்லீரல் எடுத்துட்டாங்க. எவ்வளவு கொடுமை பாருங்க. வறுமையில் இருக்கிற கொடுமை எதுவுமே கிடையாது. ஒரு மனிதனுக்கு வறுமை தான் கொடுமை. அந்த வறுமையை பயன்படுத்தி இந்த ஆட்சியாளர்கள் ஏழைகளை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு அந்த அம்மா மனம் வந்து தான் கொடுத்ததோ இல்லையோ அது வேறு விஷயம். ஆனா ஏழ்மையை மையமாக வைத்து பணத்தாசை காட்டி அந்த கிட்னியை அவர்கள் மற்றொருவருக்கு அதை மாற்றுவதற்காக அழைத்து சென்று அதற்கு பதிலாக கல்லீரலை எடுத்து விட்டார்கள். இன்றைக்கு அந்த பெண்மணி மிகுந்த கஷ்டத்தில் இருப்பதாக எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்குது, வலைதளத்தில் வந்திருக்குது, தொலைக்காட்சியில் வந்திருக்குது. இப்படிப்பட்ட கேவலமான அரசாங்கம் திமுக அரசாங்கம். ஆமா, அப்படித்தானே? அதோட திரு மா சுப்பிரமணியம் அவர்களே, உங்களுடைய முதலமைச்சர் மாதிரி அவர் எதிர்கட்சியில் இருக்கின்ற பொழுது எங்களுடைய தலைவாசல் பகுதிக்கு வந்தார். காங்கிரீட் ரோடு போட்டு கரும்பு தோட்டத்தை பார்த்த முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர். எங்கேயாவது தோட்டத்தில் காங்கிரீட் ரோடு போட்டு போய் கரும்பு தோட்டம் பார்த்த வரலாறு உண்டா? பிறகு தூத்துக்குடிக்கு போனார். தூத்துக்குடிக்கு போய் பதநீர் சாப்பிட்டார். பதநீர் சாப்பிட்டு இருக்கும்போது இதுல சக்கரை போட்டு கொடுத்தாங்களான்னு கேட்டார். இப்படி விவசாயமே தெரியாத ஒரு முதலமைச்சரை வச்சுக்கிட்டு எங்களை கிண்டல் அடிக்கிறீங்க. நாங்கெல்லாம் பாரம்பரிய விவசாயி குடும்பத்தில் பிறந்தவன். இன்றைக்கும் நான் விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றேன். சகோதரி அவர்களும் விவசாயம் செய்கிறாங்க நினைக்கிறேன். அருமை சகோதரர் நம்ம வேலுமணியும் விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கார். பெரும்பாலும் கிராமத்தை சேர்ந்தவர்கள் வேளாண் பணியில் ஈடுபட்டுகின்றவர்கள். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா ஆகட்டும், இன்றைக்கு ஒரு வலிமையான கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. ஆகவே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அவதூறு பிரச்சாரத்தை இன்றைக்கு பரப்பி வருகிறார்கள். அவர்களிடத்தில் தொலைக்காட்சி அது மட்டுமல்ல பத்திரிகை வைத்துக் கொண்டு திட்டமிட்டு விஷமத்தனமான பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் நிறைய திட்டங்களை நாங்கள் கொண்டாந்து நடைமுறைப்படுத்தினோம். இன்றைக்கு கிராமம் சூழ்ந்த பகுதி அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள், இன்றைக்கு ஏழை மாணவர்கள், கிட்டத்தட்ட அந்த மாணவர்கள் மருத்துவர் ஆக வேண்டும் என்பதற்காக 7.5% உள்ளிடுவதற்கிடை கொண்டு வந்து அண்ணா திமுக ஆட்சியில் இன்றைக்கு அரசு பள்ளி படித்த மாணவ மாணவி 2818 பேர் இன்றைக்கு மருத்துவ கல்வி கிடைக்கிறது. தம்பி இதை கொஞ்சம் தள்ளி
சிந்திச்சு பாருங்க. இப்படி ஏழைகளுக்காக இன்றைக்கு சட்டம் இயற்றப்பட்டு அதன் மூலமாக இன்றைக்கு நம்முடைய ஏழை குடும்பத்தில் இருந்த மாணவ மாணவி இன்றைக்கு மருத்துவ கனவு நனவாக்கப்பட்டுகின்றது. அதோட அம்மா இருக்கின்ற பொழுது அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு திறமையான மாணவர்களாக உருவாக்க என்பதற்காக லேப்டாப் கொடுத்தாங்க. அதையும் இந்த அரசாங்கம் நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இன்றைக்கு நம்முடைய அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொண்டு வரப்படும் திட்டத்தை கொண்டு வந்து நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு திறமையான கல்வி கிடைக்க செய்யப்படும். அது மட்டுமல்ல, ₹10 பாலாஜா பரவாயில்ல, எங்களை விட உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது. தமிழகத்தில் 6000 மதுக்கடையில் இருக்குன. 6000 மதுக்கடையில் பெரும்பாலான மதுக்கடையில் இருக்கிற பார்லாம் நீங்க சொல்ற ஆள் எடுத்துக்கிட்டார். இன்றைய தினம் ஒரு நாளைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மதுபான கடையில் 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு ₹10 அதிகமா கொடுத்தா தான் அந்த மதுக்கடையில் பாட்டில் கிடைக்கும். இப்படி தமிழ்நாட்டில் 1.5 கோடி பாட்டில் விற்பனைனா ஒரு பாட்டிலுக்கு ₹10 ஒரு நாளைக்கு 15 கோடி இந்த மதுபான கடையில் இருந்து மட்டும் திமுக மேலிடத்துக்கு சென்றுட்டு இருக்குது. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, 4 வருஷத்துல 22,000 கோடி கொள்ளையடித்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதெல்லாம் முறையா விசாரிக்கப்பட்டு இதில் யார் தவறில் ஈடுபட்டார்களோ அவர்கள் மீதெல்லாம் சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். அதோட அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் நம்முடைய ஏழை தொழிலாளிகள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பல லட்சம் மதிப்புள்ள கான்கிரீட் வீடு அற்புதமாக கட்டிக் கொடுக்கப்படும். இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்த பிறகு ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலை கொடுக்கப்படும். அதே போல அம்மா உணவகம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அம்மா உணவகத்தை மூடுவதற்கு திட்டமிட்டார்கள். அதை முறியடிக்கப்பட்டது. இருந்தாலும் பல நகரத்தில் அம்மா உணவகம் முழுமையாக செயல்பட முடியாத நிலை. அதில் இருக்கிற பணியாளரை குறைச்சிட்டாங்க. அதுக்கு கொடுக்கின்ற பொருள் எல்லாம் தரம் இல்லாம கொடுக்கறாங்க. அதனால தரமான உணவு பல அம்மா உணவகத்தில் கிடைக்கல. அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் மக்கள் விருப்பப்படி தரமான உணவு அம்மா உணவகத்தில் வழங்கப்படும். அதே போல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கடுமையா மின் கட்டணம் உயர்ந்து போச்சு. 67% மின் கட்டணம் உயர்வு. அதாவது உள்ளாட்சியில் நீங்க பாத்தீங்கன்னா வீட்டு வரி 100% உயர்ந்தாச்சு. கடவரி 150%. குடிநீர் வரி, குப்பைக்கு வரி போட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதோட இன்றைய தினம் சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்லுகிறார், இன்னைக்கு அம்மா மினி கிளினிக்க திமுக மூடிட்டாங்க, ரத்து பண்ணிட்டாங்க. நான் எல்லா கூட்டத்திலையும் நாங்கள் பேசி வருகிறோம். இது ஏழை மக்களுக்காக கொண்டு வந்த திட்டம். இந்த அம்மா மினி கிளினிக் மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்க ஒரு அம்மா மினி கிளினிக் ஆரம்பிக்கப்பட்டு அங்க ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த பகுதியில் ஏழை மக்களுக்கு அங்கேயே சிகிச்சை அளிக்கக்கூடிய அற்புதமான திட்டம். முதற்கட்டமா ஒரு வருஷம் தேர்வு செஞ்சு முதல் கட்டமா மக்களிடத்தில் எப்படி வரவேற்பு இருக்கிறது, இந்த அம்மா மினி கிளினிக் மூலமாக மக்கள் எப்படி பயன்பெறுகிறார் என்பதையெல்லாம் கண்டறிவதற்காக ஒரு வருடம் நாங்கள் அனுமதி வாங்கி ஒரு வருடம் இயங்கப்படும் என்று உத்தரவு போட்டு செயல்படுத்தினோம். அடுத்த ஆண்டு திமுக ஆட்சி வந்த உடனே நிறுத்திட்டாங்க. இப்போ அதை வச்சு திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் அம்மா மினி கிளினிக்கை மூடிட்டேன்னு சொன்னாங்க. இது மக்களிடத்தில் மிகுந்த வரவேற்பை பெற்றது. ஏழை எளிய மக்கள் தங்கள் பகுதியிலே ஒரு அம்மா மினி கிளினிக் இருந்தால் உடனடியாக போய் அந்த அம்மா மினி கிளினிக்கில் இலவசமாக சிகிச்சை பெறலாம். அந்த திட்டத்தை இவர் ரத்து செய்வதற்கு காரணம் இந்த திட்டம் மிக சிறப்பாக இயங்கிட்டு இருந்தது. இந்த திட்டம் தொடர்ந்தால் அண்ணா திமுக கட்சிக்கு நல்ல பெயர் வந்துவிடும். அந்த காரணத்திற்காக அரசியல் கால் புடிச்சோடு
இந்த அம்மா மினிக்கிளிக்கு திட்டத்தை ரத்து பண்ணியிருக்காங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் 2000 அம்மா மினிக்கிளிகளை 4000 அம்மா மினிக்கிளி திறக்கணும். என்ன தப்பு? ஒரு அரசாங்கம் மக்களுக்கு சேவை செய்ய, மக்களுடைய பிரச்சனை தீர்க்க, அதுக்கு தான் அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா திமுக அப்படி அல்ல. மக்களை பற்றி கவலைப்படாத அரசாங்கம். மக்கள் எக்கேறி கெட்டு போனாலும் பரவாயில்ல, ஆனா குடும்பம் வளமா இருக்கணும். அதுதான் திமுக நிலை. ஆகவே அதே போல இந்த பகுதியில் விவசாயி நிறைந்த பகுதி. இன்றைக்கு வனவிலங்குகள், யானைகள் அடிக்கடி தங்களுடைய தோட்ட பகுதிக்கு வந்து பயிர்களை சேதப்படுத்துவது மட்டுமல்ல, சில நேரங்களிலே அவருடைய மனித உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிறது. பல உயிர்கள் யானையால் இன்றைக்கு போயிருக்குது. அது மட்டுமல்ல, யானை தாக்கப்பட்டு பல பேர் படுகாயமடைந்திருக்கிறாங்க. அதை தீர்வு காண வேண்டும் என்று அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அறிவிச்சார் வேலுமணி அவர்கள் எங்களுடைய கவனத்தை கொண்டு வந்தார். மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் அந்த யானைகள் காட்டு பகுதியிலிருந்து நம்முடைய தோட்ட பகுதிக்கு வராம, மக்களை தாக்காம, அதற்கு முழு பாதுகாப்பு கொடுக்கின்ற விதமாக இன்றைக்கு அதிமுக அரசு மலர்ந்தவுடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு தொண்டாமுத்தூர்ல 130 கோடியில இன்றைக்கு கூட்டுக்குடி திட்டம், 7 பேரூராட்சி, 10 ஊராட்சியில் இருக்கிற மக்களுக்கு நிலையான தூய்மையான குடிநீர் கொடுத்தது அதிமுக ஆட்சியில். அதே போல இன்றைக்கு நொய்யல் செல்கின்ற அந்த ஆற்றில் தண்ணீர் இன்றைக்கு அது மாசுபட்ட நீராக இருந்ததுனால அதற்கு சரியான நடவடிக்கை எடுக்கின்ற விதமாக 230 கோடி செலவு செஞ்சு தூய்மையான நீரா நதியில் செல்லக்கூடிய திட்டத்தை கொண்டாந்தோம். 50 ஆண்டு கால கோரிக்கை ஏற்று புதிதாக பேரூர் வருவாய் வட்டம் உருவாக்கப்பட்டது. தொண்டாமுத்தூரில் தீயணைப்பு நிலையம் அமைக்கப்பட்டது. சுமார் 100 கோடி மதிப்பீட்டில் தொகுதி முழுவதும் சாலைகள் போடப்பட்டன. குனியமுத்தூர் கோவைப்பதில் புதிய மேற்கு வட்டார போக்குவரத்து கட்டப்பட்டது. சுமார் 8 கோடி மதிப்பீட்டில் தொண்டாமுத்தூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கட்டி கொடுக்கப்பட்டது. பேரூர் நொய்யல் ஆற்றங்களில் தர்ப்பண மண்டபம் மற்றும் படித்துறை மேம்பாடு செய்யப்பட்டது. 2 கோடி மதிப்பீட்டில் புலுவப்பட்டி, தொண்டாமுத்தூர் மற்றும் கண்டக்காமுத்தூர் ஆகிய பகுதியில் உள்ள அரசு சுகாதார நிலையத்தை அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்தி கூடுதல் கட்டணம் கட்டப்பட்டது. ரூபாய் 80 லட்சம் மதிப்பீட்டில் ஆலத்துறையில் மின்மயானம் அமைக்கப்பட்டது. நிறைய இருக்குது தம்பி, நிறைய செஞ்சிருக்கிறார். உங்களுக்கு தொகுதி முழுவதும் உள்ள குளங்கள் தூர்வாரப்பட்டிருக்கின்றன. அதே போல மெட்ரோ ரயில் திட்டம் கோரிக்கை நிறைவேற்றும் கேட்டிருக்கீங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். கிரிக்கெட் உள் விளையாட்டு அரங்கம் கட்ட வேண்டும் கோரிக்கை வச்சிருக்கிறீங்க, அதுவும் அதிமுக ஆட்சியில் இருக்கின்ற நடவடிக்கை. தொண்டாமுத்தூர் ஒன்றியத்தில் சிப்காட் தொழிற்பாட்டை கட்ட கோரிக்கை வச்சிருக்கிறீங்க, இது நாங்க எடுப்போம், நிலம் நீங்க கொடுக்கணும். அதே போல தொண்டாமுத்தூர் ஒன்றியம் புலுவாப்பட்டி பகுதியில் விவசாய விளைபொருட்கள் பாதுகாக்க குளிர்பதன கிடங்கு அமைக்க வேண்டும் கேட்டிருக்கீங்க, அதையும் நிறைவேற்றப்படும். இந்த பகுதியில் தக்காளி, பன்னீர் திராட்சை, சின்ன வெங்காயம் அந்த அதிக விளைச்சலுக்காக அதை பதப்படுத்த வேண்டும் என்று அதற்கு குளிர்பதன கிடங்கு வேண்டும் கேட்டிருக்கிறீங்க. அதுவும் விவசாயியுடைய நன்மை கருதி அந்த உற்பத்தி செய்யப்படுகின்ற தக்காளி, பன்னீர் திராட்சை மற்றும் சின்ன வெங்காயம் அதை கெடாமல் இருப்பதற்கு பாதுகாப்பதற்கு குளிர்பதன கிடங்கு அமைத்து கொடுக்கப்படும் விவசாயிகளுக்கு. சொல்லியாச்சு. அதே போல கொரோனா காலத்தில் ஓராண்டு ரேஷன் கடையில் விலையில அரிசி, விலையில சக்கரை, எண்ணெய் கொடுத்தோம். குடும்ப அட்டைக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்தோம். அதோட இன்றைக்கு கொரோனா காலத்தில் பள்ளிகள் மூடப்பட்டிருந்தது, கல்லூரிகள் மூடப்பட்டிருந்தது. கல்லூரியில் ஆன்லைன் வகுப்பு நடத்தோம். ஆன்லைன்லயே நம்முடைய கல்லூரி மாணவர்கள் தேர்வு எழுதி பட்டம் பெற்றாங்க. நம்முடைய பள்ளியில் படிக்கின்ற மாணவருக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த மரியாதைக்குரிய மாநில வகுப்பு திரு வி.எஸ். சேதுராமன் அவர்களே, திரு தோப்பு அசோகன் அவர்களே, திரு என்.கே. செல்வதுரை அவர்களே, திரு என்.எஸ். கருப்புசாமி அவர்களே, திரு ஜி.கே. விஜயகுமார் அவர்களே, திரு டி.எஸ். சந்திரசேகர் அவர்களே, திரு டி.பி. வேலுசாமி அவர்களே,
திரு ராஜா என்ற ராமமூர்த்தி அவர்களே, திரு டி சக்திவேல் அவர்களே, திருமதி மதுமதி விஜயகுமார் அவர்களே, திரு கனகராஜ் அவர்களே, திரு கரடா சுரேஷ் அவர்களே, திரு சுரேஷ் அவர்களே மற்றும் டி லட்சுமிகாந்தன் அவர்களே, திரு டி சி பிரதீப் அவர்களே, திரு கே எஸ் சங்கர் அவர்களே, திரு சுந்தரராஜ் அவர்களே, திரு ரவி என்கின்ற காளிச்சாமி அவர்களே, திரு கே கிருஷ்ணராஜ் அவர்களே, திரு பி ஜெகநாதன் அவர்களே, திரு ஆர் ஆடலரசு அவர்களே, திரு விஜயகுமார் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகள் திரு கே வசந்தராஜன் அவர்களே, திரு சந்திரசேகர் அவர்களே மற்றும் பாஜக மண்டல தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, ஐஜே கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, வரி இருந்து சிறப்பித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதோட கொரோனா காலத்தில் நம்முடைய விவசாயிகள், நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் அத்தனை பேருமே தை பிறந்தால் வழிபிறக்கும் அந்த தை திருநாளை ஒட்டி எல்லா இல்லங்களிலும் தைப்பொங்கல் பொங்கல் என்பதற்காக பொங்கல் பரிசாக அனைத்து குடும்பத்தையும் 2500 ரூபாய் கொடுத்தார். அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.